மதன் ஸ்டோரி உங்களை வரவேற்கின்றன. இன்றைய கதை தலைப்பு: இரக்கத்தின் மாற்றும் சக்தி, உள் அமைதியின் கதை. ஒரு காலத்தில் வாழ்க்கையின் சலசலப்பும் சவால்களும் சிரமங்களும் நிறைந்த ஒரு ஊரில் மதன் என்ற ஒருவர் வாழ்ந்து வந்தார். அன்பான இதயத்தைக் கொண்ட அவர் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவ முயன்றார். அன்பு, ஆதரவான குடும்பம் மற்றும் நேசத்துக்குரிய நட்புகள் நிறைந்த வாழ்க்கையை உருவாக்கினார். இருப்பினும் அவரது வாழ்க்கையின் நேர்மறையான அம்சங்களுக்கு மத்தியில் மதன் சில நபர்களால் ஏற்படுத்தப்பட்ட எதிர்மறை மற்றும் நச்சுத்தன்மையுடன் தன்னை பற்றிக் கொண்டார். மிகுந்த மன அழுத்தத்தையும் உணர்ந்த மதன் ஞானியான முனிவர் கௌதமபுத்தரிடம் வழிகாட்டுதலை பெறுவதற்காக மாற்றும் பயணத்தைத் தொடங்கினார். வாழ்க்கையின் சவால்களுக்கு வழிசெலுத்துவதற்கான நடைமுறை தீர்வுகளை காணும் நம்பிக்கையில் மதன் தனது கவலைகளுடன் அறிவொளியை அணுகினார். அவர் பெரும் ஞானம் அவரது வாழ்க்கையின் போக்கை மாற்றும் என்று அவர் அறிந்திருக்கவில்லை. கௌதம் புத்தர் ஒரு மரத்தின் நிழலில் தனது சீடர்களால் சூழப்பட்டு மதனின் போராட்டங்களை கவனத்துடன் கேட்டார். பதிலுக்கு புத்தர் மதனின் எதிர்பார்ப்புகளை மீறிய ஒரு முன்னோக்கை வழங்கினார். தன்னைச் சுற்றியுள்ள நச்சுத்தன்மையுள்ள மக்களை மாற்றுவதற்கான வழிகளை பரிந்துரைப்பதற்கு பதிலாக புத்தர் தன்னை மாற்றிக்கொள்ள மதனை ஊக்கப்படுத்தினார். நச்சுத்தன்மையுள்ள மனிதர்களை தோட்டத்தில் உள்ள முட்களுடன் ஒப்பிட்டு முட்களின் மீது அதிக கவனம் செலுத்தினால் பூக்களின் அழகை ஒருவர் இழக்க நேரிடும் என்ற ஒப்புமையை புத்தர் வழங்கினார். அதே வகையில் நச்சுத்தன்மையுள்ள மக்கள் மீது அதிக கவனம் செலுத்துவது வாழ்க்கையின் மகிழ்ச்சியை அனுபவிக்கும் திறனை தடுக்கும். கருணையை வளர்ப்பதன் மூலமும் எதிர்மறையிலிருந்து விலகுவதன் மூலமும் மதன் தனது சொந்த அனுபவத்தை மாற்றியமைக்க முடியும் என்று புத்தர் வலியுறுத்தினார். புத்தரின் வழக்கத்திற்கு மாறான அறிவுரைகளால் ஆரம்பத்தில் ஆச்சரியமடைந்த மதன் ஆழமான செய்தியைப் பற்றி ஆழமாகச் சிந்தித்தார். நச்சுத்தன்மை கொண்டவர்கள் பெரும்பாலும் தங்கள் சுமைகளை சுமக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட மதன் அவர்கள் மீது இரக்கத்தை உணர ஆரம்பித்தார். இந்த புதிய இரக்கம் அவரை அவர்களின் எதிர்மறையிலிருந்து விலக்கி வாழ்க்கையின் நேர்மறையான அம்சங்களில் கவனம் செலுத்த அனுமதித்தது. மதன் இரக்கத்தையும் பற்றின்மையையும் கடைப்பிடித்ததால் அவர் தனக்குள்ளேயே அமைதியையும் மனநிறைவையும் அனுபவித்தார். நச்சுத்தன்மையுள்ள நபர்களை சந்தித்த போதிலும் அவர் மீதான அவர்களின் செல்வாக்கு குறைந்தது. அவர்களின் நடத்தை அவரது மகிழ்ச்சியை பாதிக்க அனுமதிப்பதற்கு பதிலாக மதன் வாழ்க்கையின் நேர்மறையான அம்சங்களை ஏற்றுக்கொண்டார், மேலும் தன்னை மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் கண்டார். காலப்போக்கில் மதனின் இரக்க அணுகுமுறை அவரைச் சுற்றியுள்ளவர்களை பாதிக்கத் தொடங்கியது. ஒரு காலத்தில் நச்சுத்தன்மையுள்ள நபர்கள் உட்பட கூர்மையான நாக்கு மற்றும் விரைவான கோபத்திற்கு பெயர் பெற்ற அவரது முதலாளி கூட மதனின் கடின உழைப்புக்கு நன்றி தெரிவித்தும் கடந்த கால நடத்தைக்கு மன்னிப்பு கேட்டும் நேர்மறையான மாற்றத்தை அடைந்தார். மதனின் பயணம் உலகை நேர்மறையாக பாதிக்கும் வகையில் தன்னை மாற்றிக்கொள்ளும் சக்தியை எடுத்துக் காட்டுகிறது. தனது வாழ்நாளின் இறுதிக் கட்டத்தை எட்டிய போது கௌதமபுத்தரிடம் இருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை மதன் சிந்தித்தார். பெற்ற ஞானத்திற்கு நன்றியுடன் மகிழ்ச்சிக்கான திறவுகோல் தன்னை மாற்றுவதில் உள்ளது, உலகம் அல்ல என்பதை உணர்ந்தார். மதனின் மரபு அவரைச் சுற்றியிருந்தவர்களிடம் அவர் ஏற்படுத்திய நேர்மறையான தாக்கத்தின் மூலம் வாழ்ந்தது. அவரது கதை இரக்கத்தின் மாற்றும் சக்திக்கு சான்றாக அமைந்தது. நச்சுத்தன்மையின் மத்தியில் உள் அமைதியை கண்டறிவது அடையக்கூடியது என்பதை நிரூபிக்கிறது. தன்னை மாற்றிக்கொள்வதன் மூலம் உலகத்தை சிறந்த இடமாக மாற்ற முடியும். பார்த்ததற்கு நன்றி. தயவுசெய்து எங்கள் சேனலை குழு சேரவும்.